நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்திற்கான ஏஞ்சல்ஸ் தரும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். If there is peace, love and forgiveness within us, there will be peace, love and harmony around us. நமக்கு அன்பு, இணக்கம், மன்னிக்கும் தன்மை நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை சூழ்ந்தும் அதே மாதிரி மக்கள் இருப்பாங்க. There will be peace, love and harmony around us. நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஒரு பாஸ் அண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்மூத்தாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால இயல்பாக அங்கே வேலை செய்ய முடியும். எப்போவுமே கோபம், எரிச்சல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின பாடம், எனர்ஜி பற்றின பதிவு. அப்போது அன்புங்கிறது ஒரு எனர்ஜி, கோபங்கிறது ஒரு எனர்ஜி, நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பணம் அப்படிங்கிறதும் ஒரு எனர்ஜி. எங்கெல்லாம் அன்பு, கருணை, இணக்கம், மன்னிக்கும் தன்மை உங்களுக்குள்ள இருக்குதோ அதுதான் வெளிப்பாடாக வரும். அது உங்களை சோர்ந்து இருக்கவங்க கிட்டே இருக்கும். நீங்களே கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களே இன்னைக்கு கோபமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சூழ்ந்து வரக்கூடிய நபர்கள் கோபமானவங்க தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படுற மாதிரி உள்ளவங்களா பார்ப்பீங்க. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகளாக இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள மற்றவங்க கிட்ட ஈஸியா பழகிற குணம், அன்பா இருக்கிறது, மற்றவங்களை எளிமையா மன்னிக்கக்கூடிய குணம், ஓகே லெட் கோ, தேங்க்யூ, சாரி, இந்த மாதிரி இயல்பான வார்த்தைகள் சொல்லும் போது உங்க வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள் அனைவரும் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நம்ம தியானம் பண்றோம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தியானம் பண்ணுங்க. தியானம் பண்றதுக்கு என்னோட கலந்துக்கோங்க. நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி, யூனிவர்ஸ்ல இருந்து எனர்ஜி நம்ம மேல படும்போது நம்மளுடைய ஒளி உடல், நம்மளுடைய சக்கரங்கள் இவை எல்லாமே தூய்மை அடையும். நமக்கு ஆரோக்கியம் மேம்படும், நல்ல உறவுகள் வரும். நமக்கே என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு, லவ், ஹார்மோனி அண்ட் பீஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எப்போதுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும், நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும். எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுறோம் இல்லையா. வாழ்க்கை ரொம்ப 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 மிக மிக அரிதானது, எளிதானது. அப்போ நம்ம பார்க்கும் பார்வையை பொறுத்து. அப்போ தியானம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் எந்த ஒரு விஷயமும் நம்ம கையில் இல்லை, நமக்கும் மேலே கடவுள் இருக்கார், அவர் கையில் இருக்குது. அப்போ அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன சொல்கிறாங்க, அன்பா இருங்க, கருணையா இருங்க. இது சொல்லும் போது ஈஸியாக இருக்குது, ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்குது இல்லையா. அப்போது நீங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களை சூழ்ந்து நல்ல மனம் வீசும். அப்போ உங்களை தேடி வர்றவங்களும் ரொம்ப அன்பு கருணையோடு உள்ளவங்களா வருவாங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ். எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க சிம்மராசி நேயர்கள். நன்றி, வணக்கம்.